இது 8 மணி மேஜிக் கேளுங்க. 1980கள்ல லண்டன்ல உள்ள தெருக்கள்ல வேலை செய்யறவன் தான் ஜாக். அவன் லைட் பாய்ஸோட ஒன்னா சேர்ந்து வேலை பார்ப்பான். இந்த லைட் பாய்ஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? லண்டன்ல உள்ள தெருக்கள்ல காலையில விளக்க அணைக்கிறதும் சாயங்காலம் ஆனா விளக்குகளை ஏத்துறதும் தான் வேலை. கையில ஒரு பெரிய கம்ப வச்சுட்டு சல்லுன்னு சுத்துவான். நாலு விளக்குகளை அணைக்கும் போது மேல இருந்து சின்ன குழந்தைங்க பாக்குதுங்க. அவங்க பேரு தான் ஆனா, ஜான். இப்போ அவங்க வீட்டுக்குள்ளதான் நம்ம போறோம். காலங்காத்தாலே வீடு ரொம்ப பரபரப்பா இருக்கு. ஏன்னா 3 சுட்டி குழந்தைங்க இருக்கு. ஆனா, ஜான், ரோபர்ட்னு 3 சுட்டியா இருந்தாலும் ரொம்பவே ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. அவங்களுக்கு அம்மா இல்ல. சின்னதா வாட்டர் டேப் உடைச்சிருந்தா கூட அவங்க அப்பா கிட்ட கால் பண்ணி சொல்லாம டைரக்டா பிளம்பரே கூப்பிட்டுருவாங்க. பாருங்களேன், 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைங்களோட அம்மா இறந்துடுறாங்க. அம்மா பாசம் வராம இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா அவங்க தங்கச்சியே கூட்டு கொஞ்ச நாள் வீட்லயே வச்சுக்கிறாங்க. இப்போ அப்பா, தங்கச்சி, குழந்தைங்கன்னு ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க. உண்மையா இருந்தாலும் ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்காங்க. திடீர்னு காலிங் பெல் சத்தம் வருது. யாருன்னு அங்க வேலை பாக்குற ஒரு கிழவி போய் கதவை திறக்கிறா. வந்துட்டியா பிளம்பர், வா வா வா, மாப்பா போடு, கிளீன் அப் பண்ணு அப்படின்னு சொல்லி குச்சியை குடுக்கறா. ஏய் தள்ளுமா, தள்ளுறியா என்ன? நான் தான் பேங்க் ஆபீசர், வழிய விடு அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ மெர்லின் வாப்பா, இங்க ஏதோ பேங்க் ஆபீசர் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அப்பாவை கூப்பிடுறாங்க. இந்தாப்பா மெர்லின், வெள்ளிக்கிழமை நீ காலி பண்ணிக்கோ, இல்லனா நாங்க வீட்டை ஜப்தி பண்ணிடுவோம். நீ பேங்க்ல வேலை பாக்குறன்றதுக்காக லோனை கட்டாம இருக்க முடியாதுல்ல. உடனே தங்கச்சி வந்துடுறான். இங்க பாருங்க, அது எப்படி? அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. எங்க அப்பா இந்த பேங்க்ல தான் ஷேர்ஸ் வச்சிருக்காரு. அந்த ஷேர்ஸ் எல்லாம் வச்சா ஈஸியா அடைச்சிடலாம். அந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தா பாருங்களேன், செக் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் எங்ககிட்ட இல்லம்மா, வேணா நீ இருந்தா வந்து கூடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல அந்த பேங்க் ஆபீசரும் கிளம்பி போயிடுறாங்க. மாவும் இல்ல, இப்ப நமக்கு இந்த வீடும் இல்லையா, என்னப்பா நம்ம எங்க போக போறோம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களா கஷ்டமா கேக்குதுங்க. இங்க பாருங்க கண்ணா, போய் பக்கத்துல இருக்க கார்டன்ல பட்டத்தை விட்டு விளையாடுங்க, அதெல்லாம் அப்பா சீக்கிரமே சரி பண்ணிடுவேன், பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. நமக்கு கஷ்டமான நேரத்துல ஏதாவது மேஜிக் நடந்தா நல்லா இருக்கும் நினைப்போம்ல. நம்ம கஷ்டம் எல்லாம் நொடி நேரத்துல மறைஞ்சு போயிடணும். சந்தோஷம் மட்டும் கண்ணை மூடுனா நிறைஞ்சிருக்கணும். இந்த மாதிரி நடந்தா அவங்களோட வாழ்க்கையிலே நடக்குது. ஏழைகளுக்காக, அம்மா இல்லாத குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் வானத்துல இருந்து மேஜிக் ஒண்ணு கீழே இறங்கி வருது. அவங்க பேருதான் மேரி பாப்பின்ஸ். அந்த வீட்டுக்குள்ள வேலை பணிகளை செய்யறதுக்கு வேலைக்காரியாவும், அந்த வீட்டுல உள்ள கஷ்டத்தெல்லாம் போக்குற மேஜிக்காவும் இப்ப நம்ம மேரி பாப்பின்ஸ் அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள அவங்க வந்தோடனே அவங்க வச்சிருக்க கொடையெல்லாம் பேசுது. அவங்க தொப்பியெல்லாம் சும்மா சர்றன்னு சுத்துது. குழந்தைங்கெல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. யாரு இவங்க, எதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு. பா இங்க பாருப்பா, கொடைலாம் பேசுதுன்னு அப்பா கிட்ட சொன்னோன்னே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னோட இமேஜினேஷன் தான், பொங்கு குழந்தைங்களா போய் விளையாடுங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பிடுறாங்க. எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க மேரி பாப்பின்ஸ்? நீங்க ஒரு மாயாஜால பெண்மணி தானே, எங்களுக்கு தெரியுமே உங்களை பத்தி, ஆனா எங்க குழந்தைங்களுக்கு உங்களை பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. ஆமா, திரும்ப எதுக்காக எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க? உங்க கஷ்டத்தெல்லாம் தீக்கிறதுக்காக தான் நான் திரும்பவும் வந்திருக்கேன். இந்த மேரியோட 2 வரியை கேளு. எழு பிறப்பும் தீயவை தீண்டா, பழி நீங்கா பண்புடைய மக்கட்பெறேன். இப்பயும் இந்த மேரிக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அண்ணன் தங்கச்சி இப்ப பெருசா வளர்ந்துட்டீங்க. சின்ன வயசுல ரொம்ப சுட்டித்தனமா ரெஸ்பான்சிபிளா இருப்பீங்க. அப்பெல்லாம் யாருக்கிட்டயுமே எந்த ஒரு பழிச்சொல்லுமே வாங்க மாட்டீங்க. ஆனா பெரியவங்களானா அதை மெயின்டைன் பண்றது, ஃபாலோ பண்றது கஷ்டம் இல்லையா? ஆனா நீங்க இப்பயுமே யாருக்கிட்டையும் எந்த ஒரு பழிச்சொல்லும் வாங்காம பெருமையா வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்க. அதெல்லாம் பார்க்க இந்த மேரிக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு கஷ்டம் எதுவுமே வரக்கூடாது, அவங்க ஏழையா இருந்தாலும். அதனாலதான் இந்த மேரி உங்களை திரும்பவும் சந்திக்க வந்தேன். தான் உங்க குழந்தைங்களும் பழிச்சொல் வாங்காம நல்ல பசங்களா இருக்காங்க. இப்படி பழிச்சொல் வாங்காத குடும்பத்துல குழந்தைங்க இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்துல 7 தலைமுறைகள்லயும் எந்த தீங்கும் யாருக்குமே நெருங்காது. ஆனா இப்போ ஒரு தீங்கு உங்களை நெருங்கி இருக்க. அதனாலதான் இந்த மேரி பாப்பின்ஸ் வந்திருக்கேன் சரி பண்ண. கிடைக்கவே கிடைக்காதுன்ற அந்த ஷாஸோட டாக்குமெண்ட தன்னோட மாயாஜால சக்தியால ரெடி பண்ணி அதே மாதிரி சிக்னேச்சரோட அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு கொடுக்கறாங்க மேரி. அதெல்லாம் பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கும் சரி, அந்த அப்பா தங்கச்சிக்கும் சரி ரொம்பவே சந்தோஷம். அந்த ஷாஸோட டாக்குமெண்ட கொடுத்து தன்னோட வீட்டை சொந்தமாக்கிக்கிட்டாங்க. எல்லாமே சரி பண்ண அவங்க அந்த வீட்லயே கொஞ்ச நாள் தங்கி அந்த குழந்தைங்களுக்கு நிறைய மாயாஜாலங்களை காட்டுறாங்க.
அந்த அப்பாவுக்கும் தங்கச்சிக்கும் மட்டும்தான் தெரியும் இது கொஞ்ச நாளுக்கு தான் மாயாஜாலமா இருக்கும், அதுக்கப்புறம் இவங்க போயிட்டா இது வெறும் சைல்ட்ஹுட்டோட மெமரிஸா தான் இருக்க போகுதுன்னு.